ஹலோ மக்களே, நம்ம இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A எக்ஸாமுக்கு எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். தப்பு இல்லாமல் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி நல்லா ஒரு தடவை பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ரொசீஜர் எல்லாத்தையுமே சொல்கிறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தப்பாக அப்ளை பண்ணிவிட்டு மறுபடியும் எடிட் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷன் இருக்குமா அந்த ஆப்ஷன் இருக்குமான்னு மெசேஜ் பண்ணி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதனாலே நிறைய பேரோட அப்ளிகேஷனும் ரிஜெக்ட் ஆயிடுது. அதனால் ஒரு தடவை வீடியோ ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு என்னென்ன ப்ரொசீஜர்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்களே கூட அப்ளை பண்ணலாம். ப்ரௌசிங் சென்டரில் அப்ளை பண்ண கொடுக்குறீங்கன்னாலும் கொஞ்சம் பக்கத்துலேயே இருந்து கரெக்டாக அப்ளை பண்ணுறாங்களான்னு பார்த்துக்கிட்டு அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ண சொல்லுங்கள். ஏன்னா பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்பீடாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டீட்டெயில் அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி கொடுத்துருவாங்க. அதனால் தப்பாக போயிடுது. அதனால் கேர்ஃபுல்லாக பார்த்து பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா டிஎன்பிஎஸ்சியோட அஃபீஷியல் வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. tnpsc.gov.in அப்படின்றது தான் அதோட அஃபீஷியல் வெப்சைட். கூகுளில் போய் டிஎன்பிஎஸ்சின்னு அடிச்சிங்கனாலே முதல்ல அந்த வெப்சைட் தான் வரும். டிஎன்பிஎஸ்சியில் எந்த எக்ஸாமுக்குமே அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஓடிஆர்னு சொல்லுவாங்க, ஒரு முறை நிரந்தர பதிவு அப்படின்னு சொல்லி. அதாவது உங்களோட டீட்டெயில் எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு கொடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் எந்த எக்ஸாமுக்குனாலும் அப்ளை பண்ணணும். ஓடிஆர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பண்ணுறது. ஒரு தடவை நீங்கள் அப்ளை பண்ணிங்கனாக்கா 5 வருஷத்துக்கு அது வேலிடிட்டி உண்டு. ஓகேவா? இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அப்ளை பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி அந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணணும்னு சொல்லி தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். குரூப் 4 எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறப்பே ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறது, அதில் உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்ட்லாம் மறந்துட்டுனா எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லி தெளிவாக வீடியோ போட்டிருக்கேன். ஹவு டு அப்ளை டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம்னு டைட்டில் இருக்கும். February 7 போட்டிருப்பேன். இந்த ஓடிஆர் பண்ணுற வீடியோ லிங்க் கூட இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டேரெக்டாக அதுலேயே நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம். அப்படி இல்லைனாக்கா டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2024ன்னு ஒரு பிளேலிஸ்ட் போட்டிருக்கோம். அதிலே பார்த்தீங்கன்னா குரூப் 2 பற்றின எல்லா டீட்டெயிலுமே இருக்கும். சிலபஸ் என்ன மாதிரி இருக்கும், அதில் என்னென்ன மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே வரும், அந்த சிலபஸில் என்னென்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, நோட்டிஃபிகேஷனில் என்னென்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அதிலே பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஓடிஆருக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற வீடியோவும் கொடுத்துருப்பேன். அதிலேயே கூட நீங்கள் எடுத்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். குரூப் 2 பற்றின ஃபுல் டீட்டெயில் இதில் இருக்கும். இப்போ வந்து நோட்டிஃபிகேஷன், அது மட்டும் இல்லாமல் நம்மளோட 85 டேஸ் ஸ்டடி பிளான் எல்லாமே கொடுத்துருக்குறோம். எடுத்து பார்த்துக்கோங்க, உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குரூப் 2 பற்றி முழுசாகவே தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் குரூப் 2 2A எக்ஸாமுக்கான ஆன்லைன் பேட்சும் கண்டக்ட் பண்ணுறோம். இன்றைக்கி வரைக்கும் 22 வரைக்கும் ஜாயின் பண்ணிக்கலாம். நாளையிலேருந்து பேட்ச் ஸ்டார்ட் பண்ணி மெட்டீரியல் கிளாஸஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சிடும். இதிலே பார்த்தீங்கன்னா டெஸ்ட் சீரிஸ் ஒரு 32 தேர்வுகள், தேர்வில் மேக்ஸ் ரீசனிங்கான வீடியோ எக்ஸ்ப்ளனேஷன், ஸ்டடி மெட்டீரியல் ஒன்லைனராகவே 30,000 ஒன் மார்க் மேலே இருக்கிற மாதிரி அந்த ஒன்லைனர் பிடிஎஃப் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே ப்ரொவைட் பண்ணுவோம். புக் பேக் கொஸ்டினுக்குன்னு தனி பிடிஎஃப், மேக்ஸ் ரீசனிங்க்குன்னு A to Z அந்த பிகினிங் பேசிக் கிளாஸ்லேருந்து கம்ப்ளீட்டாக ஷார்ட்கட் வரைக்கும் எல்லா கிளாஸஸுமே நடத்திடுவோம். எல்லாமே ரெக்கார்டட் வீடியோஸாக டெலகிராம் குரூப்லேயே கொடுப்போம். மெட்டீரியல் கிளாஸஸ் எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க், அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் 1 இயர்க்கான மந்த்லி கரண்ட் அஃபேர் பிடிஎஃப்மே கொடுப்போம். குரூப் 2 எக்ஸாம் தேவையான ஃபுல் மெட்டீரியல் கிளாஸஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறோம். அப்படின்றதுனால கண்டிப்பாக இந்த பேட்ச் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க இந்த 8903322290 அப்படின்ற நம்மளோட அட்மின் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 1500 இப்போதைக்கு சொல்லியிருக்கோம். ஆல்ரெடி ஆஃபர் ப்ரைஸ் 1000 rupees சொல்லியிருந்தோம். ஆல்ரெடி நிறைய ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணிட்டாங்க. இப்போ 1500 வச்சுருக்கோம். நம்மளோட குரூப் 4 பேட்ச் ஸ்டூடெண்ட், அது மட்டும் இல்லாமல் மெட்டீரியல் எல்லாமே வாங்கின ஸ்டூடெண்ட் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா வெறும் 800 தான் ஃபீஸ் இருக்கும். ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. டேஸும் ரொம்ப கம்மியாக இருக்குன்றனால ஃபாஸ்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணோம். இப்போ குரூப் 2க்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். டிஎன்பிஎஸ்சியோட அஃபீஷியல் வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல அப்ளை ஆன்லைன் அப்படின்னு சொல்லி இருக்கும். இம்பார்ட்டன்ட் லிங்க்ஸில் அந்த அப்ளை ஆன்லைனில் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ 20 50 கேபிக்குள்ளே இருக்கிற மாதிரி ஜேபிஜி ஃபார்மெட்டில் ரெடி பண்ணிக்கோங்க. தெளிவாக இருக்கணும். ஃபோட்டோவில் பேக்ரவுண்ட் வந்து ஒயிட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ப்ளூ கலரும் வைக்கலாம், அக்செப்ட் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு டவுட் இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி ஒயிட் கலர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்றனால அந்த டவுட் உங்களுக்கு வேணான்றதுனால சொல்கிறேன். ஒயிட் கலர்லேயே அப்லோட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோஷாப்லேயும் பண்ணலாம், பெயிண்ட்லேயும் பண்ணலாம், ஆன்லைன்லேயும் பண்ணலாம். இல்லைன்னா நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறப்ப அந்த ஸ்டூடியோவில் கேட்டிங்கனாலே பேக்ரவுண்ட் ஒயிட் வச்சு கொடுத்துருவாங்க. 20 கேபிலேருந்து 50 கேபிக்குள்ளே ஜேபிஜி ஃபார்மெட்டில் இருக்கிற மாதிரி ஒயிட் கலரில் தெளிவாக இருக்கிற ஃபோட்டோ அப்லோட் பண்ணுங்கள். அதில் அந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் இருக்கணும். என்றைக்கு ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா, அதாவது நோட்டிஃபிகேஷன் வந்த தேதிக்கு அப்புறம் இருக்கணும். 20ஆம் தேதிக்கு மேலே எடுத்த மாதிரி அந்த 20ஆம் தேதிக்கு மேலே இருக்கிற மாதிரியான டேட்டை போட்டுக்கோங்க. பழைய ஃபோட்டோவாக இருந்தாலும் இப்போ இருக்கிற டேட்டை போட்டுக்கோங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ரீசெண்டாக கொஞ்சம் ஒரு 6 மாதம் 1 வருஷத்துக்குள்ளே எடுத்த ஃபோட்டோவாக இருக்கட்டும். அடுத்து சிக்னேச்சர் 10லேருந்து 20 கேபிக்குள்ளே ஜேபிஜி ஃபார்மெட்டில் இருக்கிற மாதிரி தெளிவாக பார்த்துக்கோங்க. ப்ளூ கலர் இல்லைனா பிளாக் கலர் எதனாலும் ஓகே. முடிஞ்ச வரைக்கும் பிளாக் கலர் பால் பாயிண்ட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். அடுத்து உங்களோட சர்டிஃபிகேட் டீட்டெயில் எல்லாமே கொடுக்குற மாதிரி இருக்கும். அதாவது என்ன சர்டிஃபிகேட் நம்பர் என்ன, எப்போ முடிச்சிங்க, ஸ்டேட் போர்டா இல்லை சிபிஎஸ்சி அப்படின்னு சொல்லி அந்த டீட்டெயில் எல்லாமே கொடுக்கணும். தமிழில் ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருக்கீங்களான்னு. ஆனால் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்காது. அதனால் சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே கொஞ்சம் பக்கத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களோட 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், காலேஜ் மார்க் ஷீட்,
அடுத்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் டீட்டெயில், உங்களுக்கு பிஎஸ்டிஎம் எலிஜிபிலிட்டி இருந்ததுன்னா அதோட டீட்டெயில் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா யார் இஷ்யூ பண்ணால், என்ன டேட்டில் இஷ்யூ பண்ணாங்க, எதுலேருந்து எது வரைக்கும் படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த டீட்டெயிலாம் கொடுக்கணும். அதனால் அந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டையும் கொஞ்சம் பக்கத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த அப்ளை ஆன்லைனை கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சியோட இன்னொரு பேஜுக்கு போகும். அதில் இந்த இடத்துல விண்ணப்பிக்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த விண்ணப்பிக்க அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. குரூப் 2 மட்டும் தான் காட்டும். இப்போதைக்கு குரூப் 2க்கு மட்டும் தான் அப்ளிகேஷன் போயிருக்கு. அப்ளை நவ் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்களோட லாகின் டீட்டெயில் கேட்கும். உங்களோட பயனாளர் குறியீடு, கடவுச்சொல் கேட்கும். நீங்கள் ஓடிஆர் பண்ணியிருந்தீங்கனாக்கா உங்கள்கிட்ட லாகின் ஐடி பாஸ்வேர்டெலாம் இருக்கும். அதனால தான் ஓடிஆர் பண்ணிவிட்டு வர சொல்கிறது. அந்த லாகின் ஐடி பாஸ்வேர்டு இதில் போட்டு இந்த நம்பரை கால்குலேட் பண்ணி, இப்போ 24 + 6 30 அப்படின்னு சொல்லி இதில் போட்டுட்டு சமர்ப்பின்னு கொடுக்கணும். உங்களுக்கு என்ன நம்பர் வந்திருக்குன்னு பார்த்து அதை கூட்டி போட்டுக்கோங்க. சமர்ப்பின்னு கொடுத்துட்டிங்கனாக்கா உங்களோட டேஷ்போர்டுக்குள்ளே போயிடும். இதுதான் உங்களோட கேண்டிடேட் டேஷ்போர்ட். அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ்னு இருக்கும். இதில் நீங்கள் எந்தெந்த எக்ஸாம்க்குலாம் அப்ளை பண்ணீங்க அப்படின்ற டீட்டெயில் இருக்கும். அதை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா கம்பைன் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 2 குரூப் 2 and 2 சர்வீஸ் கிளிக் ஹியர் டு அப்ளைன்னு பச்சை கலரில் இருக்கும். அந்த க்ரீன் கலரை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கனாக்கா இந்த மாதிரி அப்ளிகேஷன் பேஜுக்குள்ளே போயிடும். இதான் அப்ளிகேஷன் இன்ஃபோ. ஒரு 10 ஸ்டெப்பு ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த 10 ஸ்டெப்பு ஃபில் பண்ணிங்கனாக்கா அப்ளிகேஷன் ஓவர். அதில் கீழே வந்து தொடர்க அப்படின்னு சொல்லி க்ரீன் கலரில் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னாக்கா அந்த ரெக்கமெண்ட் டீட்டெயில் தான் காட்டும். அதாவது பார்த்தீங்கன்னா என்ன அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி இது எல்லாமே ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷன் பார்த்துருப்போம். அதை பற்றி வீடியோ போட்டிருக்கோம். அந்த நோட்டிஃபிகேஷன் வீடியோவில் எடுத்து பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ப்ளேலிஸ்ட்லேயும் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல செக் பாக்ஸ் இருக்கும். அதை டிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நம்ம பெருசாக எதுவுமே பண்ண தேவையில்லை. ரெண்டாவது ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் அப்லோட் பண்ணணும். ஃபோட்டோ சிக்னேச்சர் ஆல்ரெடி ஃபார்மேட் சொல்லியிருப்பேன். இந்த இடத்துல சூஸ் ஃபோட்டோன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி எந்த ஃபோட்டோ வச்சுருக்கீங்களோ அதை செலக்ட் பண்ணி அப்லோட் கொடுத்துருங்க. அப்லோட் கொடுத்தது அதில் என்ன டேட் போட்டிருக்கீங்களோ அந்த டேட்டை இதில் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு சேவ் ஃபோட்டோன்னு கொடுத்தீங்கன்னாக்கா அப்லோட் ஆகிடும். மறுபடியும் சிக்னேச்சருக்கு இந்த இடத்துல சூஸ் சிக்னேச்சர்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி அப்லோட் பண்ணிவிட்டு சேவ் சிக்னேச்சர்னு கொடுத்துருங்க. இந்த மாதிரி க்ரீன் கலரில் வரும். சிக்னேச்சர் அப்லோடட் சக்ஸஸ்ஃபுல்லி, ஃபோட்டோ அப்லோடட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு உங்களோட ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் இந்த இடத்துல காட்டும். நீங்கள் என்ன டேட்டு கொடுத்தீங்களோ அந்த டேட் இருக்கும். அந்த ஃபோட்டோவில் இருக்கிற டேட் தான் இந்த இடத்துல கொடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கீழே வந்து உங்களோட டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனில் என்ன டீட்டெயில் கொடுத்தீங்களோ அது எல்லாமே வரும். அது எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு தடவை பார்த்துக்கிட்டு மறுபடியும் வெரிஃபிகேஷன் பர்பஸ்க்கு உங்கள்கிட்ட மறுபடியும் டீட்டெயில் கேட்கும். உங்களோட பேர், பிறந்த தேதி, என்ன பாலினம், என்ன வகுப்பு, உங்களோட ஃபோன் நம்பர், மெயில் ஐடி இது எல்லாமே கேட்கும். இது எல்லாத்தையுமே கொடுத்துட்டு இந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட்னு கொடுத்துருங்க. சப்போஸ் அந்த ஓடிஆரில் ஏதாவது தப்பாக இருக்குது, ஃபஸ்ட்டு பண்ணீங்க இப்போ மாறி இருக்குது அப்படின்னாக்கா எடிட் இன் ஓடிஆர்னு இந்த இடத்துல இருக்கும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில். அதில் போயிட்டு ஓடிஆரில் என்ன சேஞ்ச் பண்ணணுமோ அதை சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்து தான் அப்ளை பண்ணணும். ஓகேவா? எந்தெந்த சேஞ்ச் பண்ணணுனாலும் ஓடிஆரில் கொடுத்தது மாற்றோன்னா ஃபஸ்ட்டு ஓடிஆரில் மாற்றிட்டு தான் அப்ளிகேஷனில் மாற்றணும். அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. சேவ் அண்ட் ப்ரொசீட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டிங்கனாக்கா அடுத்த ஸ்டெப்பு உங்களோட கம்யூனிகேஷன் டீட்டெயில், அதாவது அட்ரஸ் டீட்டெயிலாம் கேட்கும். நீங்கள் ஓடிஆரில் கொடுத்த அட்ரஸ் வந்துடும். உங்களோட ரெசிடென்டல் அட்ரஸ் என்ன, பர்மனெண்ட் அட்ரஸ் என்னன்னு இதிலே காட்டும். கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. தப்பாக இருந்ததுன்னா ஓடிஆரில் போய் எடிட் பண்ணணும். அடுத்து உங்களோட மெயில் ஐடி, ஃபோன் நம்பர்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடும். அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரி, அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சனாக பிடபிள்யூ கேண்டிடேட்டான்னு கேட்கும். எஸ் ஆர் நோவான்னு கொடுத்துக்கோங்க. நோ கொடுத்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. எஸ் கொடுத்தீங்கன்னா அதோட டீட்டெயில் எல்லாமே கொடுக்கணும். அதாவது இந்த மாதிரி பார்வையற்றோரா, இல்லை காது கேளாதோரா, இல்லைனாக்கா கை காலில் ஏதாவது ப்ராப்ளமா, என்ன மாதிரியான டிசேபிலிட்டி இருக்குது, எக்ஸாம் எழுதுறதுக்கு உதவி தேவைப்படுதா, யாராவது உங்களுக்கு அசிஸ்ட் பண்ணுமா அப்படின்னு சொல்லிலாம் கேட்பாங்க. இல்லை எக்ஸாமுக்கு எக்ஸ்ட்ரா டைம் வேணுமா, நம்மளோட மெம்பர் கூட ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க தேர்வுக்கு எக்ஸ்ட்ரா டைம் வேணும், எங்கே சூஸ் பண்ணணும்னு. அப்ளை பண்ணுறப்ப இந்த இடத்துல ஆம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். தேர்வு எழுத 1 மணி நேரத்திற்கு 20 நிமிடம் வீதம் கூடுதல் நேரம் கோருகிறீர்களா அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல எஸ் கொடுக்கணும். எஸ் கொடுத்தீங்கன்னாக்கா என்ன மாதிரியான டிசேபிலிட்டி அப்படின்னு சொல்லி அந்த டீட்டெயில் எல்லாமே கொடுக்குற மாதிரி இருக்கும். எஸ் கொடுக்குறப்ப மேலே இந்த இடத்துல காட்டும். அதற்கான மெடிக்கல் சர்டிஃபிகேட் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த சர்டிஃபிகேட் இருந்ததுன்னா எஸ் கொடுங்க. நீங்கள் நம்மக்கிட்ட கேட்டவங்க வந்து சர்டிஃபிகேட் இருக்குன்னு தான் சொன்னாங்க. எஸ் கொடுத்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சன் பிடபிள்யூ கேண்டிடேட்டாக இருந்து அந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்லேருந்து விலக்கு கேட்குறீங்களான்னு கேட்பாங்க. எஸ்னா எஸ் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எஸ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எழுத தேவையில்லை. அப்படி எஸ் கொடுத்தீங்கன்னா அந்த குறைபாட்டின் வகை என்ன, குறைபாட்டின் சதவீதம் என்ன அப்படின்னு சொல்லிலாம் கொடுக்கணும். அவங்க சிலருக்கு மட்டும்தான் அந்த பிடபிள்யூ கேண்டிடேட்டுக்கு அந்த தமிழ் எலிஜிபிலிட்டிலேருந்து விலக்கு கொடுப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ் மேனான்னு கேட்கும். இல்லைன்னு கொடுத்துட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை. ஆம்னு கொடுத்தீங்கன்னாக்கா உங்களோட சர்வீஸ் டீட்டெயில் எல்லாமே கொடுக்கணும். சர்வீஸ் எண், வகை, அந்த ரேங்க்கு, எப்போ நீங்கள் அதுலேருந்து விடுபட்டீங்க,
பணியில் சேர்ந்த நாள் அப்படின்னு சொல்லி எல்லா டீட்டெயிலுமே கொடுக்குற மாதிரி இருக்கும். கொடுத்துட்டு இந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூன்னு கொடுக்கணும். ஓகேவா? இல்லைன்னு கொடுத்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. ஆம்னு கொடுத்தீங்கன்னா அதோட டீட்டெயில் எல்லாமே கொடுக்கணும் எல்லாத்துக்குமே. அடுத்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி டீட்டெயில் கேட்பாங்க. இதில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் அரசு பணியாளரா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆமாம் இல்லையான்னு. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரியில் வரவங்க 5 வருஷத்துக்கு மேலே கவர்மெண்ட் எம்ப்ளாயி இருந்தாக்கா இந்த ஜாபுக்கெலாம் அப்ளை பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. மற்றவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா NOC சர்டிஃபிகேட் கொடுக்குற மாதிரி இருக்கும். அரசு பணியாளராக ஆமாம் இல்லையான்னு கேட்பாங்க. இல்லைன்னு சொன்னீங்கனாலும் செல்ஃப் எம்ப்ளாயா இல்லை ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். ஆம்னாக்கா என்ன மாதிரி ஜாபில் கவர்மெண்ட் ஜாபில் இருக்கீங்கன்னு அதோட டீட்டெயில் கொடுக்கணும். மறுபடியும் பார்த்தீங்கன்னா வேறு கவர்மெண்ட் எம்ப்ளாயி. ஏன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருந்து ரிசைன் பண்ணிட்டீங்க, இல்லை வேறு காரணத்துக்காக உங்களை பதவி நீக்கம் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி காரணம்னா எதற்காக அப்படின்னு சொல்லி ஆமாம் இல்லையான்னு கொடுக்கணும். மேக்ஸிமம் இல்லை தான் இருக்கும். இல்லைன்னு கொடுத்துக்கோங்க. ஆம்னாக்கா என்ன டீட்டெயில்னு கொடுக்கணும். அடுத்து தேர்வாணையம் அல்லது பணியாளர் தெரிவு செய்யும் இதர முகாமைகளில் தேர்வுகள் மற்றும் தெரிவுகளில் கலந்து கொள்ளும் உரிமையிலிருந்து தங்களை நிரந்தரமாகவோ அல்லது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கோ விலக்கி வைத்தோ அல்லது தகுதியின்மை செய்யப்பட்டுள்ளதான்னு கேட்டிருக்காங்க. அதாவது இந்த மாதிரி TNPSC எக்ஸாம் எழுதுறத உங்களை தடை பண்ணியிருக்காங்களா, இல்லை இத்தனை வருஷத்துக்கு நீங்கள் எழுதக்கூடாதுன்னு சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி டீட்டெயில் கேட்குறாங்க. ஆம்னா ஆம் கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துக்கோங்க. ஆம் கொடுத்தீங்கன்னா அதோட டீட்டெயில் எல்லாமே கொடுக்கணும். அடுத்து கிரிமினல் கேஸ். உங்கள் மேலே ஏதாவது கேஸ் போட்டிருக்காங்களா, FIR டீட்டெயில் அதை பற்றிலாம் கொடுக்குற மாதிரி இருக்கும். இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துக்கோங்க. நீங்கள் நிர்ணயிக்கப்பட்ட உடல் தகுதி பெற்றுள்ளீர்களான்னு கேட்பாங்க. இதில் வந்து எஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ஆம்னு கொடுத்துக்கோங்க. இல்லைன்னு கொடுத்தாக்கா இந்த ஜாபுக்கு எலிஜிபிலிட்டி இல்லைன்னு சொல்லிடுவாங்க. அடுத்த அறிவிப்பின்படி நீங்கள் பெற்றிருக்கும் பார்வை தரத்தை தேர்வு செய்யவும் அப்படின்னு சொல்லி கேட்டுப்பாங்க. அந்த விஷன் ஸ்டாண்டர்ட் 1 ஸ்டாண்டர்ட் 2 ஸ்டாண்டர்ட் 3 சொல்லி நீங்கள் கண்ணாடி போட்டிருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு பவர் நல்லா இருக்குது அப்படின்னாக்கா விஷன் ஸ்டாண்டர்ட் 1 கூட செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து கலர் பிளைண்ட்னஸ், அதாவது அந்த கலர் வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியல, பார்வையில் குறைபாடு இருக்குது அப்படின்னாக்கா ஆம் கொடுக்கணும். இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துக்கலாம். ஒன்றுக்கு மேற்பட்ட உயிருடன் இருக்கும் துணையை கொண்டுள்ளீர்களா, ஒன்றுக்கு மேலே மேரேஜ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்படி பண்ணிங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் இல்லை, இல்லைன்னா தான் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதனால் இந்த இடத்துல இல்லை அப்படின்னு சொல்லி போட்டுருங்க. ஓகேவா? போட்டுட்டு இந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடும். அடுத்த ஸ்டெப்பில் உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில் எல்லாமே கேட்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு SSLC நீங்கள் 10th எப்போ ரிசல்ட் வந்தது, என்ன போர்டு, தமிழ்நாடு ஸ்டேட் போர்டா இல்லை CBSEயா, உங்களோட சான்றிதழ் எண், உங்களோட 10th மார்க் ஷீட்டில் மேலே சர்டிஃபிகேட் நம்பர் இருக்கும். அந்த சர்டிஃபிகேட் நம்பர் போட்டுக்கோங்க. தமிழை ஒரு பாடமாக எடுத்து தேர்ச்சி பெற்றுள்ளான்னு கேட்கும். மேக்ஸிமம் நம்ம தமிழ்நாட்டில் தமிழ் ஒரு சப்ஜெக்டாக இருக்கும். ஆம்னா ஆம் போட்டுக்கோங்க. CBSEயில் சிலருக்கு தமிழே இருக்காது. இல்லைன்னா இல்லைன்னு போட்டுக்கோங்க. அடுத்து 12th ITI இல்லைனா டீச்சர்ஸ் ட்ரைனிங் 2 வருஷம் கோர்ஸ் அது முடிச்சிருக்கீங்களான்னு கேட்பாங்க. மேக்ஸிமம் 12th தான் முடிச்சிருப்பாங்க. மற்ற ITI டீச்சர்ஸ் ட்ரைனிங்னா என்னன்னு சொல்லி இங்கே செலக்ட் பண்ணணும். படிப்பின் பெயரில் செலக்ட் பண்ணணும். அதுக்கு ரிசல்ட் எப்போ வந்ததுன்னு இதில் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து தேர்வு குழுமம், அதாவது ஸ்டேட் போர்டா இல்லை ITI அந்த மாதிரினாக்கா என்ன யூனிவர்சிட்டி அப்படின்ற மாதிரி, என்ன காலேஜ் அப்படின்ற மாதிரி செலக்ட் பண்ணணும். சான்றிதழ் எண்ணில் சர்டிஃபிகேட் நம்பர் உங்களோட மார்க் ஷீட்டில் இருக்க எடுத்து போட்டுக்கோங்க. தமிழே ஒரு பாடமாக படிச்சிருக்கீங்களான்னு கேட்பாங்க. ஆம்னா ஆம் கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஆம் இல்லை கொடுக்கறதுனால எந்த டீட்டெயிலும் கொடுக்க தேவையில்லை. பட் நீங்கள் ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. படிச்சிடலனாலும் இதுக்கு பிரச்சனை இல்லை. PSTM நீங்கள் எலிஜிபிலிட்டி கேட்டிங்கன்னா மட்டும்தான் தமிழில் படிச்சிருக்கோன்னு சர்டிஃபிகேட் கொடுக்குற மாதிரி இருக்கும். அடுத்து உங்களோட டிப்ளமோ டீட்டெயில் எல்லாமே கொடுக்குற மாதிரி இருக்கும். அடுத்து ப்ரிஸ்கிரைப் டிப்ளமோ ஏதாவது படிச்சிருக்கீங்களா ஸ்பெஷலாக அப்படின்ற மாதிரி அதோட டீட்டெயில், இல்லை லா டிகிரி முடிச்சிருக்கீங்களா, லா டிகிரி முடித்தவங்களுக்கு ஸ்பெஷலான போஸ்ட்டில் உண்டு, லா டிகிரி முடிச்சிருக்கீங்களான்னு கேட்பாங்க. அது முடிச்சிருந்தீங்கன்னா அதோட டீட்டெயில். UG டிகிரி 1ன்னு கேட்டிருக்கோம். அதோட டிகிரி டீட்டெயில் கண்டிப்பாக எல்லாருமே கொடுக்கணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா குரூப் 2க்கு டிகிரி எலிஜிபிலிட்டி உண்டு. அதனால் கண்டிப்பாக ஒரு டிகிரியாவது முடிச்சிருக்கணும். அதோட டீட்டெயில் என்னென்னு கொடுக்கணும். எப்போ தேர்வு முடிஞ்சது, ரிசல்ட் வந்தது, என்ன முடிச்சிருக்கீங்க, BA BSCயா BCOMா, மாதிரி உங்களோட டிகிரி என்ன, அதில் என்ன யூனிவர்சிட்டியில் படிச்சிங்க, இந்த டிகிரி செலக்ட் பண்ண உடனே என்ன மேஜர் அப்படின்னு சொல்லி டிபார்ட்மெண்ட் கேட்கும். அந்த டிபார்ட்மெண்ட்டையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் சர்டிஃபிகேட் நம்பர் உங்களோட கடைசி கன்சல்டேட்டட் மார்க் ஷீட் இருக்கும். அந்த ஓவரால் மார்க் ஷீட்டில் என்ன சர்டிஃபிகேட் நம்பர் போட்டிருக்கீங்களோ அதை போட்டுக்கோங்க. ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணிங்களா, செகண்ட் கிளாஸாக என்ன மாதிரி அப்படின்னு சொல்லி கேட்டுப்பாங்க. உங்களோட மார்க் ஷீட்டில் இருக்கும், அதை பார்த்து போட்டுக்கோங்க. தமிழில் ஒரு பாடமாக படிச்சிருக்கீங்களான்னு கேட்பாங்க. ஆம்னா ஆம் கொடுங்க, இல்லைன்னா இல்லை கொடுங்க. காலேஜில் நிறைய பேருக்கு தமிழ் வந்திருக்காது, அதனால் கரெக்டாக பார்த்து கொடுங்க. அடுத்து UG டிகிரி 2 இன்னொரு டிகிரி ஏதாவது முடிச்சிருக்கீங்களா, இல்லை PG டிகிரி முடிச்சிருக்கீங்களா, இல்லை PG டிகிரியில் இன்னொரு டிகிரி முடிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி அதோட டீட்டெயிலாம் கொடுக்க சொல்லுவாங்க. முடிச்சிருந்தீங்கன்னு கொடுங்க. IPG டிகிரி முடிச்சிருக்கீங்களா, அப்படி இல்லைனா MPhil PhD இந்த மாதிரி ஏதாவது முடிச்சிருக்கீங்களான்னு சொல்லி அதை பற்றின டீட்டெயிலாக கொடுக்கணும். கடைசி இந்த கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங் குவாலிஃபிகேஷன் டீட்டெயிலாக கேட்டிருப்பாங்க. நீங்கள் கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங் முடிச்சிருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க, இல்லைனா இந்த இடத்துல இல்லைன்னு கொடுத்துடலாம். எஸ் கொடுத்தீங்கன்னா அதை பற்றின டீட்டெயிலாக கொடுக்கணும். நிறையா இருக்கும். கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங் இட்ஸ் ஈக்குவலண்ட், அதுக்கு ஈக்குவலண்டாக படிச்சிருக்கீங்களா, இல்லை BCom BA கோஆப்ரேஷனா, இல்லைனாக்கா MCom BCom அந்த வித்தவுட் கோஆப்ரேஷனா,
அதுக்கேற்ற மாதிரி நிறைய ஸ்டடீஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் கோஆப்ரேட்டிவ் முடிச்சிருந்தீங்கனாக்கா எஸ் கொடுத்து அதோட டீட்டெயில் எல்லாமே கொடுக்கணும். இல்லைனாக்கா இல்லைன்னு கொடுத்துட்டு இந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். அது கொடுத்துட்டிங்கனாக்கா அடுத்த ஸ்டெப் வந்து உங்களோட டெக்னிக்கல் டீட்டெயிலாம் கேட்கும். அதாவது டைப்பிங் முடிச்சிருக்கீங்களா, அந்த சிஓ எல்லாம் முடிச்சிருக்கீங்களான்னு கேட்கும். ஆங்கில தட்டச்சு, தமிழ் தட்டச்சு, ஆங்கில சுருக்கெழுத்து, தமிழ் சுருக்கெழுத்து, அந்த ஷார்ட் அண்ட் தமிழ், இங்கிலீஷ் இதில் ஏதாவது முடிச்சிருக்கீங்களான்னு கேட்பாங்க. முடிச்சிருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்தீங்கன்னா அதோட சர்டிஃபிகேட் டீட்டெயிலாம் கொடுக்கணும். இல்லைன்னா இல்லைன்னு சொல்லி கொடுத்துட்டு போயிடலாம். ஓகேவா? குரூப் 2ல் பார்த்தீங்கன்னா நிறைய போஸ்டிங்கு இந்த டைப்பிஸ்ட்லாம் கேட்கவே இல்லை. ஒரு சில போஸ்டிங்கு மட்டும் தான் கேட்டிருக்காங்க. அதனால் இது வந்து முக்கியமாக இதுக்கு தேவைப்படுது. குரூப் 4க்கு தான் கண்டிப்பாக தேவைப்படும். அடுத்து சிஓஏ முடிச்சிருக்கீங்களான்னு கேட்பாங்க. ஆம்னா ஆம் கொடுங்க, இல்லைன்னா இல்லை கொடுத்துருங்க. ஆம் கொடுத்தா அதோட சர்டிஃபிகேட் டீட்டெயில் எல்லாமே கொடுக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் க்ரைட்டீரியா, அதாவது பார்த்திங்கன்னா நீங்கள் இந்து மதத்தை சேர்ந்தவங்களான்னு கேட்பாங்க. ஏன்னா ஒரு சில போஸ்ட் வந்து இந்து சமய அறநிலைத்துறையில் வர போஸ்ட்டு, அதுக்கு நீங்கள் இந்து சமயத்தை சேர்ந்தவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். அதனால் எஸ்னால் எஸ் கொடுத்துக்கோங்க இந்து சமயத்தை சேர்ந்தவங்கன்னா, இல்லைனாக்கா நோ கொடுத்துக்கோங்க. அடுத்து ஃபாரஸ்ட் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஃபாரஸ்ட் போஸ்ட்டு இதில் ஜாயின் பண்ணிட்டாங்க. நீங்கள் அதற்கான குவாலிஃபிகேஷன், அதாவது ஆர்ட்ஸு, அந்த சயின்ஸு, இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்களா, அதற்கான ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்லாம் உங்கள்கிட்ட இருக்கான்னு பார்த்துக்கிட்டு அதில் எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் சொல்லியிருக்கேன். அது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இதுக்கும் அப்ளை பண்ணுறீங்கன்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துக்கோங்க. எஸ் கொடுத்தீங்கன்னா அந்த ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்லாம் இருக்கான்னு சொல்லி மறுபடியும் கேட்பாங்க. அதுக்கும் நீங்கள் எஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேவா? அடுத்து ப்ரிஃபரன்ஷியல் குவாலிஃபிகேஷன் சொல்லி நிறையா கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி செக் பாக்ஸாக நீங்கள் ஏதாவது ஸ்பெஷலாக டிகிரி முடிச்சிருக்கீங்க, இதில் கொடுத்துருக்க டிகிரி ஏதாவது முடிச்சிருக்கீங்க அப்படின்னாக்கா டிக் பாக்ஸில் அந்த டிக் பண்ணுங்கள். ஏன்னா பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு தனியாக ப்ரிஃபரன்ஸ்லாம் உண்டு. சில போஸ்டிங்கில், நிறைய போஸ்டிங்கில் பார்த்தீங்கன்னா வெறும் டிகிரி தான் கேட்டிருக்காங்க. அது எல்லாத்தையுமே கொடுத்துட்டு இந்த சிஓஎல்லாம் முடிச்சிருக்கீங்கன்னா அதெல்லாம் செக் பாக்ஸில் டிக் கொடுத்துட்டு, இல்லைன்னா பிளாங்காகவே விட்டுலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதெல்லாம் தேவைலாம் கிடையாது. கடைசியாக இந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூன்னு கொடுத்துக்கோங்க. ஓகேவா? இந்த ஃபாரஸ்ட் போஸ்ட்டுக்கு ஆம் கொடுத்தீங்கன்னா மட்டும் அதற்கான ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்லாம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அடுத்து 7 நெக்ஸ்ட் கொடுத்துட்டிங்கனாக்கா மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், என்ன மீடியத்தில் படிச்சிங்கன்னு கேட்பாங்க. அதாவது பிஎஸ்டிஎம் எலிஜிபிலிட்டி கோர்றீங்களான்னு கேட்பாங்க. பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் உங்ககிட்ட டிகிரி ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருந்தால் இந்த இடத்துல எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுத்துக்கோங்க. நிறைய பேர்கிட்ட டிகிரி ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்காது. இன்ஜினியரிங்லேயே சில பேர்கிட்ட தான் இருக்கும், ஆர்ட்ஸில் வேணால் கொஞ்சம் பேர்கிட்ட இருக்கலாம். இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. டிகிரி ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருந்தால் எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்தீங்கன்னாக்கா எஸ்எஸ்எல்சியும் டிக் பண்ணணும், ஹெச்எஸ்சியும் டிக் பண்ணணும், யூஜியும் டிக் பண்ணணும். மூணுத்தையுமே டிக் பண்ணிவிட்டு அதோட டீட்டெயில் எல்லாமே கொடுக்கணும். அதாவது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு எஸ்எஸ்எல்சி வரைக்கும் 1ஆவதுலேருந்து எத்தனாவது வரைக்கும் படிச்சிங்க, எந்த ஸ்கூலில் படிச்சிங்க, என்ன மோடு, அடுத்து பார்த்திங்கன்னா எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் வரைக்கும் படிச்சிங்க, என்ன மீடியத்தில் படிச்சிங்க, யார் உங்களுக்கு இந்த சர்டிஃபிகேட் கொடுத்தா, அந்த சர்டிஃபிகேட் வாங்கின டேட்டு, நேம் ஆஃப் தி இன்ஸ்டியூஷன் ஆஃப் ஸ்கூல், உங்கள் ஸ்கூல் நேம் என்ன அப்படின்னு சொல்லி இதில் டைப் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் 1ஆவதுலேருந்து 5ஆவது வரைக்கும் ஒரு ஸ்கூல், 6ஆவதுலேருந்து 10ஆவது வரைக்கும் இன்னொரு ஸ்கூல்னா 1லேருந்து 5ஆவது வரைக்கும் செலக்ட் பண்ணிட்டு மறுபடியும் இந்த இடத்துல ஆட் மோர் டேட்டான்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி 6லேருந்து 10ஆவது வரைக்கும், இல்லை 6ஆவதுலேருந்து 8ஆவது வரைக்கும் ஒரு ஸ்கூல், 8ஆவதுலேருந்து 10ஆவது வரைக்கும்னாக்கா 6ஆவதுலேருந்து 8ஆவது வரைக்கும் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணி அதை டீட்டெயிலாம் கொடுத்துட்டு மறுபடியும் ஆட் மோர் டேட்டா கொடுத்து 8ஆவதுலேருந்து 10ஆவது வரைக்கும் கொடுக்கணும். 1ஆவதுலேருந்து டிகிரி வரைக்கும் நீங்கள் தமிழில் படிச்சிருந்தீங்கன்னாக்கா கொடுக்கலாம். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா 12க்கான பிஎஸ்டிஎம் டீட்டெயில் 11th 12க்கு கொடுக்கணும். அடுத்து காலேஜுக்கு கொடுக்கணும். காலேஜ் படிக்கிறப்ப மொதல் டிகிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழில் எடுத்து படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அதுக்கு பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் இருந்ததுன்னா அதோட டீட்டெயில் எல்லாமே கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட்னு கொடுத்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடும். ஓகேவா? பிஎஸ்டிஎம் டீட்டெயில் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டுலாம் கொடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் சென்டர், எந்த இடத்துல எக்ஸாம் எழுத போகிறீங்கன்னு உங்கள் டிஸ்ட்ரிக்டை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு எங்கே எக்ஸாம் சென்டர் வேணுமோ அந்த டிஸ்ட்ரிக்டை சூஸ் பண்ணிக்கோங்க. ப்ரிலிம்ஸ் வந்து 38 டிஸ்ட்ரிக்ட்லையுமே நடக்கும். அந்த டிஸ்ட்ரிக்டில் எந்த இடத்துல எந்த தாலுக்கா அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கோங்க. இன்னொரு டிஸ்ட்ரிக்கும் கேட்பாங்க, எதுக்கும் சேஃப்டிக்கு தான். ஆனால் முதல் டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் செலக்ட் பண்ணுற இடத்துல தான் எக்ஸாம் போடுவாங்க. அதனால் முதல் டிஸ்ட்ரிக்டில் கரெக்டாக எந்த டிஸ்ட்ரிக்ட் வேணும்னு கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது எக்ஸாம் சென்டர் எந்த டிஸ்ட்ரிக்டில் வேணும், அங்கே எங்கே வேணும் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஆப்ஷன் தான், இங்கே மேக்ஸிமம் போட மாட்டாங்க. அடுத்து பார்த்திங்கனாக்கா அந்த குரூப் 2 2Aவுக்கு அந்த காமன் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு தமிழ்நாட்டில் ஒரு 20 சென்டர் கிட்ட வைப்பாங்க. அதுக்கு எந்த மாவட்டம் ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அந்த டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணணும். ரெண்டாவது எங்கே வேணும்னு சொல்லி பார்க்கணும். ஃபஸ்ட்டு கொடுத்த இடத்துல தான் எப்படி எக்ஸாம் போடுவாங்க. அதே மாதிரி மெயின்ஸ் எக்ஸாம் வந்து தமிழ்நாட்டில் ஒரு 3 டிஸ்ட்ரிக்டில் தான் நடக்கும். சென்னை, மதுரை, கோயம்புத்தூர். சென்னை, மதுரையா, கோயம்புத்தூரா, இல்லை ரெண்டாவது எங்கே வேணும் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் எந்த லாங்குவேஜில் எழுத போகிறீங்க.
தமிழா இங்கிலீஷா அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? பொது தமிழ், அந்த தமிழ் பொது அறிவுன்னு சொல்லி தமிழில் செலக்ட் பண்ணுறீங்களா, இல்லை ஜென்ரல் இங்கிலீஷ்னு சொல்லி செலக்ட் பண்ணுறீங்களான்னு ஃபஸ்ட்டு இங்கே நீங்கள் என்ன செலக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர்லாம் வரும். அதனால் கரெக்டாக பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா மெயின்ஸ் எக்ஸாம்லையுமே தமிழ் எடுத்து படிக்க போகிறீங்களா இல்லை இங்கிலீஷில் எழுத போகிறீங்களா அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டே கேட்டுருவாங்க. அதனால் இப்போ நீங்கள் என்ன டீட்டெயில் கொடுக்குறீங்களோ அதுதான் பர்மனெண்ட். அதனால் இதை மட்டும் கரெக்டாக பார்த்துட்டு கொடுங்க. தமிழ் எழுத போகிறீங்கன்னா தமிழை செலக்ட் பண்ணுங்கள், இங்கிலீஷ்னால் இங்கிலீஷை செலக்ட் பண்ணுங்கள். அது உங்களோட சாய்ஸ் தான். அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. அதிலே மறுபடியும் இண்டிகேட் பண்ணுவாங்க. நீங்கள் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிட்டா அடுத்து இதை மாற்ற முடியாது, இதுதான் ஃபைனல்னு சொல்லியிருப்பாங்க. அதனால் அதை பார்த்துட்டு கரெக்டாக அப்ளை பண்ணுங்கள். மெயின்ஸ் எக்ஸாம்லேயும் என்ன லாங்குவேஜ் செலக்ட் பண்ணுறீங்கன்னு பார்த்துக்கோங்க. அடுத்து ஃபீஸ் டீட்டெயில். உங்களுக்கு ஃபீஸ் கன்செஷன் இருந்ததுனாக்கா எஸ் கொடுத்துக்கோங்க, உங்களுக்கு ஃபீஸ் கட்ட தேவையில்லை. ஆனால் நீங்கள் 3 தடவைக்கு மேலே அந்த ஃப்ரீ சான்ஸை யூஸ் பண்ணிட்டீங்க, பிசி எம்பிசி கேண்டிடேட்னா ஃபீஸ் கட்டணும், நீட் டு பேன்னு காட்டும். எஸ்சி எஸ்டி கேட்டகரினாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபீஸ் கிடையாது. அதனால் ஃபீஸ் இல்லைன்னு சொல்லிவிட்டு டேரெக்டாக அந்த சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துரும். ஓகே, ஃபீஸ் கட்டணுன்னா அந்த ஃபீஸ் கட்டணுன்றதை பார்த்துக்கிட்டு இந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துக்கோங்க. உங்களோட அப்ளிகேஷனை ப்ரிவியூ பண்ணும். அதை ப்ரிவியூ பண்ணுறதை பார்த்துட்டு கீழே வந்து ஒரு 16 செக் பாக்ஸ் காட்டியிருப்பாங்க. அந்த 16 செக் பாக்ஸுமே நீங்கள் டிக் பண்ணணும், ஒன்று கூட விடக்கூடாது. எல்லாத்தையுமே டிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கன்ஃபார்ம் தி அபவையும் டிக் பண்ணிவிட்டு அடுத்து ஒரு தடவை அக்ரி கேட்பாங்க, அக்ரி கொடுத்துட்டு இந்த அக்ரிவையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அக்ரி செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எஸ் ஐ அக்ரி டு ப்ரொசீட்னு கேட்டுக்கும் டிக் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு தடவை சரி பார்க்குறதுக்கு இன்னொரு தடவை காட்டுவாங்க. அதையும் சரின்னு கொடுத்துட்டு அதை எல்லாத்தையுமே சரி பார்த்துட்டு கீழே வந்து இந்த டிக்ளரேஷனில் ஒரு செக் பாக்ஸ் வரும், அதை டிக் பண்ணிவிட்டு இந்த செக் பாக்ஸையும் டிக் பண்ணிவிட்டு ஐ அக்ரின்னு சொல்லி இந்த பச்சை கலரை டிக் பண்ணிடுங்க. உங்களோட அப்ளிகேஷன் ஓவர். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பேமெண்ட் இருந்ததுனாக்கா மறுபடியும் அந்த டிக்ளரேஷன் கேட்டுட்டு ப்ரொசீட் டு பேமெண்ட் அப்படின்னு சொல்லி போகும் பேமெண்ட் பேஜுக்கு. உங்களுக்கு பேமெண்ட் இல்லைன்னா அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி க்ரீன் கலரில் வந்துடும். பேமெண்ட் ஆப்ஷன் இருந்ததுனாக்கா இந்த மாதிரி பே பண்ணுற ஆப்ஷனுக்கு போகும். ஆன்லைன்லையா எஸ்பிஐ அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல டெபிட் கார்டா கிரெடிட் கார்டா நெட் பேங்கிங்கான்னு கேட்கும், அதெல்லாம் செலக்ட் பண்ணி பே பண்ணிடுங்க. ஆல்ரெடி நீங்கள் பேமெண்ட் பண்ணி இன்னும் அக்செப்ட் ஆகலை ஆனால் அமௌண்ட் டெபிட் ஆகிட்டுனாக்கா இந்த இடத்துல ரிஃப்ரெஷ் ப்ரீவியஸ் பேமெண்ட்டுன்னு இருக்கும். அதை ஒரு தடவை கிளிக் பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி பே பண்ணி அக்செப்ட் பண்ணிட்டாங்கனாக்கா மறுபடியும் நீங்கள் பே பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லி வந்துடும். பே பண்ணி முடித்ததுக்கப்புறம் உங்களோட அப்ளிகேஷன் சக்ஸஸ் ஆகிடும். யுவர் அப்ளிகேஷன் இஸ் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும். உங்கள் ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வரும். மெசேஜ் வரலனாலும் இதில் க்ரீன் கலரில் வந்துட்டுனாக்கா உங்களோட டேஷ்போர்டில் போய் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களோட அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். அப்ளிகேஷன் ஃபார்மை கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. அதை டவுன்லோடும் கொடுத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் காட்டி கடைசியில் பிரிண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கும். அதை யூஸ் பண்ணி பிடிஎஃபாக சேவ் பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் ஒரு பிரிண்ட் போட்டும் வச்சுக்கோங்க. அது வந்து மெயின்ஸ் எக்ஸாம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கூட யூஸ் ஆகும். ஓகேவா? அது கண்டிப்பாக தேவைப்படும். அதனால் அதை கரெக்டாக பார்த்துக்குங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா குரூப் 2க்கு அப்ளை பண்ணுற கரெக்டான ப்ரொசீஜர். இது எல்லாத்தையுமே ஒரு தடவை பார்த்துட்டு நீங்களே கரெக்டாக அப்ளை பண்ணுறீங்களான்னு வெரிஃபை பண்ணி அப்ளை பண்ணுங்கள். எந்த விதமான தப்பும் பண்ணிடாதீங்க. எடிட் ஆப்ஷன் நீங்கள் கடைசி டேட் முடிகிற வரைக்குமே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமும் ஒரு 3 நாள் கொடுத்துருக்காங்க தான். ஆனால் சில டீட்டெயில் எல்லாமே மறுபடியும் மாற்றுறப்போ குழப்பமாகும். அப்படின்றதுனால ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணுறப்பே தெளிவாக அப்ளை பண்ணுங்கள். எந்த டவுட்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நம்மளோட கிளாஸ் பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 8903302290 அப்படின்ற நம்மளோட அட்மின் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அவங்க ப்ரொசீஜர் எல்லாமே சொல்லுவாங்க. தொடர்ந்து குரூப் 2 பற்றின அப்டேட்டை தெரிஞ்சுக்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.